பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள். த வாய்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய குரல் ஒளி. அந்த குரல் ஒளி நமக்கு வாழ்வளிக்கின்ற விடுதலைக்கின்ற குரல் ஒளியாக இருக்கிறது. இந்த நாளிலும் தூய ஆவியானவர் நமக்கு தருகின்ற வார்த்தையை நாம் சிந்திப்போம். எரேமியா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுகிறார், நான் உனக்கு நலம் அளிப்பேன், உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். பாருங்க, நலம். இந்த நலம் என்று பார்க்கிற பொழுது மனிதனுடைய வாழ்வு உடல், உள்ளம், ஆன்மா. உடல், உள்ளம், ஆன்மா, இந்த மூன்றிலும் அவர் நலம் அளிக்கிறதா இருக்கிறது. ஆன்மாவை குறித்து பார்க்கிற பொழுது பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு அங்கே இருக்கும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே, 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது அல்லவா, அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்முடைய பாவத்தெல்லாம் போக்கி நம்மை தூய்மைப்படுத்துகிறது. இரண்டாவது பார்க்கிற பொழுது உடல் நல்ல பலவிதமான நோய்கள் இருக்கலாம். ஆனால் அத்தனை நோய்களையும் குணப்படுத்துகிறவர் தான் நம்முடைய அருமை ஆண்டவர். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்று. அவருடைய காயங்களால், உச்சம் தலைமை உள்ளங்கால் மட்டுமா அவருக்கு காயங்கள். அந்த காயங்கள் நமக்கு சுகம் கொடுக்கிற காயங்களாய், நலம் கொடுக்கிற சுகம் கொடுக்கிற காயங்களாய் இருக்கிறது. இதை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் கூட இயக்கத்தை சொல்லியிருக்கிறார். உடலிலே நாம் சுகம் பெறுவதற்கு அவருடைய காயங்கள். அடுத்தது நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, உள்ளம். இந்த உள்ளம் என்கிற நிலை பார்க்கிற பொழுது, தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்பட்டு. யாராவது ஏதாவது சொல்லப்பட்ட வார்த்தை நம்முடைய உள்ளத்தை புண்படுத்தியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு நிகழ்வுகள் நம்முடைய உள்ளத்திலே புண்பட்டிருக்கலாம். இந்த புண்பட்ட இந்த நிலையை குணமாக்குவது ஆண்டவர் ஒருவர் தான். நீ பார்ப்பீங்க, எரேமியா புத்தகத்திலே 30ஆம் அந்த 12ஆம் வசனத்தில் சொல்லுகிற கருத்துக்கள் இதுதான். உன் புண் புறையோடி போனது, அதை குணமாக்க முடியாது. ஆனால் அதே 17வது வசனத்தில் சொல்லும்போது நாமே குணமாக்க வேண்டும். அப்போ இந்த உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த புண் காயத்தை எப்படி அந்த ஆண்டவர் தன் வார்த்தையை அனுப்பி, கலங்காதே திகையாதே, நான் இருக்கிறேன், ஒன்றும் பயப்படாது, யார் என்ன சொன்னாலும் ஒன்றும் பயப்படாது என்று சொல்லி உடல், உள்ளம், ஆன்மாவிலே, ஆவி, ஆன்மா, சரீரத்திலே அது ஒவ்வொரு கடவுள் சுத்தத்தை கொடுக்கிறார், நலம் கொடுக்கிறார். நான் உனக்கு நலமளிப்பே சொன்னவர் செய்கிறவரால் செயல்படுத்துகிறார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் உடல், உள்ளம், ஆன்மாவை கம்பத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவில் இருக்கிற ஆண்டவரே, காயங்களை, புண்களை, நோய்களை நீர் அறிகிறவராய் இருக்கிறபடினாலே எங்களுக்கு நலம் அளிக்கும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். நாளிலே கொள்ளப்பட்ட வார்த்தையின்படி உனக்கு நலம் அளிப்பேன் என்கிறதானபடி எங்களுக்கு நலத்தை அளிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.